Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 3 ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் சிலபஸில் இருக்க டாப்பிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் டெஃபினிஷன்லாம் என்ன, ப்ராப்ளம் சால்விங்னா என்னென்னு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கீ கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னு சொன்னோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு ப்ராப்ளம் டெஃபினிஷன், அதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் டாபிக்கான லாஜிக்கல் ரீசனிங் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரெண்டான டீகாம்போசிஷன் அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றி பார்ப்போம். லாஜிக்கல் அப்படின்னாலே என்ன, ஒரு விஷயத்தை ஏதாவது லாஜிக்கோட செய்யறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு பர்டிகுலராக இப்படி தான் செய்யணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறத பேர் தான் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரீசனோட அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோன்னா அதை இப்படி தான் சால்வ் பண்ணணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறதுக்கு தான் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இஸ் the process of using systematic steps and rules of logic to analyze the problem, make decision and arrive at the valid conclusion. அப்ப கரெக்டா இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஸ்டெப்ஸையும் ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி அந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணலாம்னு ஒரு டிசிஷனை எடுத்து கன்க்ளூஷன் கண்டுபிடிச்சி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு பேரு லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்ல. அப்ப நம்ம கரெக்டா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ற இடத்துல லாஜிக் யோசிச்சா மட்டும்தான் அந்த ப்ராப்ளமை கரெக்டா அல்காரிதம் எழுதி சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தேவைப்படுற மெயின் திங்கா லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஹெல்ப் இன் அனலைசிங் த ப்ராப்ளம் கிளியரா ஒரு ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தென் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட் டிசிஷன் எடுக்க அங்க என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும், இஃப் எல்ஸ் கண்டிஷன், லூப்ஸ் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க, அடுத்து அந்த அல்காரிதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு, எரரை கம்மி பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்களுக்கு இந்த லாஜிக்கல் ரீசனிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இதில் எனக்கு 2 விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங்கில். ஒன்று டிடக்டிவ் ரீசனிங், இன்னொன்று இண்டக்டிவ் ரீசனிங். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்றத நம்ம டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேலேருந்து கீழே வர்றது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் வேர் கன்க்ளூஷன் ஆர் ட்ரா ஃப்ரம் த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரூல்ஸ். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அந்த ரூல்ல இருந்து நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் நம்ம சொல்யூஷன் ட்ரூவா இருக்கும், இப்படி தான் வரும் அப்படின்னு நான் கொண்டு வரதுக்கு பேரு டிடக்டிவ். ஒரு விஷயத்துல இருந்து டிடக்ட் பண்ணி இன்னொரு ஆன்சரை கொண்டு வர போறேன், இதை நம்ம டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் ஜென்ரல் ரூல் ஆர் தியரி, தென் அதை வந்து ஒரு சம் ஸ்பெசிபிக் கேஸ்ல அப்ளை பண்ணணும், அதுக்கான லாஜிக் அப்ளை பண்ணி கன்க்ளூஷனை கொண்டு வந்துருவோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்றோம்னா, இஃப் த நம்பர் இஸ் ஈவனா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது ஈவனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜென்ரலா ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் எல்லாமே டிவைடட் பை 2வா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்பர் 24 அப்படின்னா அது டிவைடட் பை 2வா வரும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈவன் நம்பர், இதுதான் ஜென்ரல் ரூல். பட் டிடக்டிவ் ரீசனிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூல் என்னன்னா இஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2 இட் இஸ் ஈவன் அப்படின்னு கொடுத்துருவோம். அதையே 24க்கு அப்ளை பண்ணா 24ன்றது ஈவன், அதனால நமக்கு டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்னோட ரிசல்ட் ட்ரூவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு பேரு டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அல்காரிதம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இஃப் நம்பர் இஸ் டிவைடட் பை 2வா இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்பர் இஸ் ட்ரூ, நம்பர் இஸ் ஈவன், எல்ஸ் இல்லைன்னா நம்பர் இஸ் ஆட். அதுவே இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டக்டிவ் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு ப்ரோக்ராம், ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள சேம் பேட்டர்ன் ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லி காமன் விஷயங்களெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்தே நான் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்காது, காமனா திங்ஸ்லாம் இருக்கும். அந்த கேசஸ்ல இருந்து நான் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். தட் மீன்ஸ் இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்றத நம்ம பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பேசிக்கா திங்ஸ் எல்லாம் இருக்கும், என்னன்னு முதல்ல கொடுத்துட மாட்டாங்க ரூல்ஸ் எல்லாம். ஸோ அதுல இருந்து தான் நம்ம அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே காமனா இருக்க விஷயத்தெல்லாம்
சொல்யூஷனை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் கரெக்டாக தப்பானும் நமக்கு தெரியாது. பட் டிடக்டிவ்ல நம்ம ஒரு ரூல்ஸ் கொடுத்து அந்த ரூல்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் ட்ரூ. பட் இங்கே நம்ம காமனாக எப்படி பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால சொல்யூஷன் கரெக்டாக இருக்குமானும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்பெஷல் கேசஸ் ஆர் டேட்டா, அதுக்குள்ளே இருக்க காமன் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ரூல்ஸை வந்து கண்டுபிடிச்சு போடணும். ஃபைனலாக சொல்யூஷன் கிடைக்கும். பட் அது நாட் சர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேரண்டியாக இருக்கும், அதான் சொல்யூஷனாக இருக்கும் நம்மளால சொல்லவும் முடியாது. ஓகேவா? இதுதான் இண்டக்டிவ் ரீசனிங்க்கும் டிடக்டிவ் ரீசனிங்க்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 எடுத்துக்கிறோம். அப்சர்வ் பண்ணுற வரையும் இப்படி தான் ஒரு ஆல்ரெடி ஒரு காமனாக ஒரு சர்டைன் திங் எடுத்து வச்சிருக்காங்க. 2 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 கிடைக்குது. 4 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 கிடைக்குது. 6 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 கிடைக்குது. அப்போ இந்த 2 4 6 எல்லாமே ஈவனாக இருக்கு. அப்போ ஈவன் நம்பர்ஸை டிவைட் பண்ணால் நம்ம 0 கிடைக்கும் அப்படின்றது ஒரு பாசிபிள் சொல்யூஷனாக இருக்குன்னு ஒரு காமன் பேட்டர்னை நான் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை தான் நம்ம இண்டக்டிவ் ரீசனிங் கொண்டு வரோம். அப்போ பேட்டர்ன் என்னன்னா, நம்ம அப்சர்வ் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 2ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அது ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்கு. ஜெனரலைஸ்டாக அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, என்ன நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணாலும் எதுக்கு 0 கிடைக்குதோ அது ஈவன் நம்பர் தான். ஓகேவா? ஈவன் நம்பரை டிவைட் பண்ணால் 0 கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அல்காரிதமிக் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூரிஸ்டிக் ப்ராப்ளமுக்கு, ப்ரிடிக்ட் பண்ணுற ப்ராப்ளமுக்கு இப்படி தான் இருக்குமான்னு நம்ம மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நிறைய பேட்டர்ன்ஸை கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்குமான்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் அசம்ஷனில் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் அல்காரிதம் ப்ராப்ளம்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டக்டிவ் ரீசனிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். என்னெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராப்ளம் சால்விங்னு பார்த்தீங்கன்னா 3 பூலியன் லாஜிக் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். அண்டு, ஆர், நாட். அண்ட் அப்படின்னா என்ன, ஒரு 2 விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த 2 விஷயமுமே ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதை அண்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ட்ரூ இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ. ஆர் அப்படின்னா இது அல்லது அது, இது 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நமக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே ஆன்சர் ட்ரூ தான். ஸோ ட்ரூ இஃப் அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. நாட் அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு ஆப்போசிட்டாக போடுறது. ஓகேவா? இது என்னென்னா நாட் கண்டிஷன். ஸோ இந்த 3 தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பூலியன் லாஜிக் கண்டிஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா செக் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 சப்ஜெக்டில் பாஸ் ஆகுறான். ஓகேவா? ஸோ மார்க் 1 சப்ஜெக்ட் வந்து கிரேட்டர் தென் 50 இருக்குது, மார்க் 2 கிரேட்டர் தென் 50 இருக்கு. அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ். அப்ப இது அண்ட் அப்படினாலே 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் பாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்ல ஏதாவது ஒண்ணுனாலும் நம்ம ஃபெயில் தான். ஓகேவா? அப்ப அண்ட் ஆபரேட்டர் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா டிடக்டிவ் ரீசனிங்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பாசஸ் ஒன்லி இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ. அப்ப டிடக்டிவ் ரீசனிங் அப்படினாலே அவங்க ஆல்ரெடி கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளால அது சொல்யூஷன் வந்து ட்ரூவா கிடைக்கும். ஓகேவா? அதனால இது டிடக்டிவ் ரீசனிங் எடுத்துக்கிறோம். இண்டக்டிவ் ரீசனிங்ல நம்ம அசம்ஷன் தான் கொண்டு வர போறோம், நம்ம ப்ரெடிக்ஷன்ல தான் யூஸ் பண்ண போறோம். அதனால அது ஆர் லாஜிக்ல போயிடும். ஓகேவா? ஆர்ல போயிடும், டிடக்டிவ் வந்து அண்ட்ல வந்துடும். ஓகேவா? இவ்வளோதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது லாஜிக்கல் ரீசனிங்ல. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நெக்ஸ்ட் வீடியோல டீகம்போசிஷன் பத்தி சொல்லி தரேன். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.